ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்திலே உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த தினத்திலும் ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதியுங்கள், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. நீங்களும் எங்களோட சேர்ந்து அழகா ஆராதிச்சீங்க. இப்பொழுதும் நம்ம தேவனுடைய செய்தியை கேட்போமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாய் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த தினத்திலும் நாம் ஒரு வார்த்தையை தியானித்து
நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இந்த நாளிலும் சத்துருவானவன் நமக்கு விரோதமாக அநேக காரியங்களை அவன் செய்வதை நாம் பார்க்க முடியும். எத்தனை சூழ்ச்சிகள், எத்தனை நமக்கு விரோதமாக செயல்பாடுகள் வந்தாலும் அது ஒருபோதும் நம்மை அணுகாது. ஒருவேளை நமக்கு தோன்றும், எனக்கு விரோதமாக சூழ்ச்சிகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த சூழ்ச்சிகளில் நான் பாதிக்கப்பட்டுருவேனோன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை மனம் வருந்தி இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் சொல்லுகிறார், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாம் அருமையான ஒரு பக்தனை நாம் பார்க்க முடியும். தானியேல் என்கிற அருமையான பக்தன் 3 நேரமும் ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன். அந்த மனிதனுக்கு விரோதமாக அநேக ஜனங்கள் எழும்பி இவனை எப்படியாவது குறை கண்டுபிடிக்க வேண்டும், இவனுக்குள் எப்படியாவது நாம் ஒரு குற்றத்தை சுமத்தி இவனுக்கு எப்படியாவது ஒரு தண்டனையை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா சூழ்ச்சிகளும் செய்து கடைசியில் சிங்கக்கபியில் அவனை தூக்கி எறிகிற அந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம். ஆனாலும் அவன் சிங்கக்கபியில் இருந்தாலும் கூட, அவன் 1000 சிங்கங்கள் அவனை சூழ்ந்து இருந்தாலும் தேவன் அதனுடைய வாயை கட்டி போட்டார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தானியேலுக்கு விரோதமாக வந்த சிங்கங்களை, தானியேலுக்கு சுற்றி இருந்த சிங்கங்களின் வாயை கட்டின தேவன் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா சிங்கங்களின் வாயை கட்டி போட என் தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. அவர் உங்களுக்கு பாதுகாப்பார். எந்த சத்துருவும் உங்களை நெருங்க முடியாது. ஏனென்றால் தேவன் உங்களுக்கு அரணா இருக்கிறார். தேவன் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறார். தேவன் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அதனால பயப்படாதீங்க. ஆண்டவர் என் கூட இருக்கிறார்னு இந்த நாளை நீங்க துவங்குங்க. தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் கோல் என்னோடு கூட இருக்கிறது, அவருடைய தடி என்னோடு கூட இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் தைரியமாய் இந்த நாளை நீங்கள் துவங்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு அற்புதத்தை செய்வதை உங்கள் கண்களால் நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைப்பார். அதனால மனிதர்கள் அதை செஞ்சிருவாங்களோ இல்லைன்னா இதை செஞ்சிருவாங்களோ, எனக்கு விரோதமா அநேக சாட்சிகள், பொய் சாட்சிகள் எழும்பி அநேக காரியங்கள் செஞ்சிருவாங்களோன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. எதுவுமே உங்களை ஒன்றும் பண்ண முடியாதுங்க. கடைசியா பிசாசு தான் வெட்கப்பட்டு போக முடியாது, தேவன் வைப்பார். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவர்கள் முகங்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. நீங்க தைரியமா போங்க. இந்த நாளை தைரியமா தொடங்குங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவதை நீங்க பார்ப்பீர்கள். ஜெபிப்போமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த கிருமையான இந்த நல்ல காலை பொழுதுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே இந்த ஜனங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் பிரகாரமாய் இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். ஆண்டவரே, எத்தீங்கும் அவர்களை அணுகாதபடி உம்முடைய தெய்வீக பாதுகாப்பு அவளோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். ஆண்டவரே, சிங்க கெபியிலே தானியேலோடு இருந்த தேவன் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தும். ஆண்டவரே, தகுந்த ஆலோசனைகளை கொடுத்து வழி நடத்துங்க. உங்க கரத்துல தருகிறோம், நீரே வழி நடத்தி பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்வாராக. God bless you all. ஆமேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேவனுடைய செய்தி உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்குன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதனால் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த வீடியோவை அனுப்பணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். பை பாய்.